வரைக்கும் என்கிட்ட பேசலை. எல்லாரும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உங்கள் அசிஸ்டன்ட் படம் வச்சிருக்காரு சொன்னாரா சார்? சார் ராமகிருஷ்ணன் படம் ஷூட்டிங் போலையே, பார்த்தீங்களா, போனீங்களா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கோபம் இருந்தது உன் மேலே. என்னன்னா, ஏன் சொல்லலை, ஏன் இவனும் எல்லாரும் மாதிரி நடந்துக்கிறான்? சினிமாவில் வெற்றியை எதிர்பார்க்கலாம், லாபத்தை எதிர்பார்க்கலாம், பெயரை எதிர்பார்க்கலாம். ஆனால் சினிமாவில் நன்றியை மட்டும் எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஆனால் இவனும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டானோ எனக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கோபமும் ஒரு அழுகையும் கூட வந்தது. ஆனால் அவன் கடைசியாக என்கிட்ட வந்து இன்விடேஷனுக்காக பெயர் போடணும் வந்து கேட்டப்போ, எதுக்கு நீ என்னை தேடி வந்த அப்படின்னு கேட்டேன். நான் ஆடியோ ரிலீஸுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ நாளாக என்கிட்ட தெரியப்படுத்தலை, இவ்வளோ நாளாக நான் படம் பண்ணுறேன்னு சொல்லலை. யார் யாரோ வந்து என்கிட்ட கேட்கும்போது எனக்கு வெட்கமாகவும் அவமானமாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ வந்து எந்த நம்பிக்கையில் நான் வருவேன்னு நினச்சி நீ என்கிட்ட கேட்குறேன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லை சார், 4 வருஷமாக நான் போராடிட்டேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ முதல்ல நடிகனாகி அப்புறம் இயக்குனர் மாதிரி ஆகிப்போச்சு. நடிகன் ஆகிட்டு 4 வருஷமாக எனக்கு படம் இல்லாமல், ப்ரொடியூசர் கிடைக்காம, கதைகளை சொல்லி 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 ஒவ்வொரு ப்ரொடியூசர் திருப்பி அனுப்பும்போது முதல்ல 2-3 கம்பெனிகளை நான் கதை சொல்லி ஓகே என்ன உடனே உங்கள்கிட்ட வந்து நான் சொன்னேன். சொல்லி 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 அந்த கதைகள் நடக்காமல் அந்த முயற்சி தோற்று போய் அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வந்து மூஞ்சி இல்லை சார் உங்ககிட்ட, நான் இந்த படமும் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் முழுமையாக முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்கணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன் சார். இப்போ நான் முழுமையாக முடிச்சுட்டேன். இப்போ கூட இந்த படத்தை இன்னொருத்தர் வாங்கினாங்க, இந்த படம் கண்டிப்பாக வெளியாகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்களை வந்து பார்க்குறேன் சார். நான் எப்போவும் உங்கள் உதவி இயக்குனர் தான். நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு நான் விலக மாட்டேன். எப்போ உங்கள் மேலே இருக்க அன்பும் மரியாதையும் எனக்கு இருக்குது சார்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இது ஒரு அழகான ஒரு உறவு. ஒரு இயக்குனருக்கும் ஒரு உதவி இயக்குனருக்குமான உறவு இருக்குல்ல, அது ஒரு மிக அழகான உறவு. ஒரு மனைவியை விட, ஒரு தாயை விட, ஒரு தங்கைகளை விட, ஒரு சொந்தங்களை விட அதிகமாக நாங்கள் வாழ்கிறது உதவி இயக்குனர்களோட தான். அந்த உதவி இயக்குனர்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் பிடிச்சவங்களா இருப்போம், சில நேரங்கள் நாங்கள் பிடிக்காதவங்களா இருப்போம். அது எங்களோட சூழல். அதை வந்து அவங்க தவற எடுத்துக்கிறாங்க சில பேர். அதனால தான் சில பேர் புரிஞ்சுக்காமல் போயிடுவாங்க, புரிஞ்சுக்காம பேசாமல் இருப்பாங்க. ஆனால் காலம் மெதுவாக அவங்களுக்கு அதை உணர்த்தும். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஒவ்வொரு படம் முடிச்சிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வறுமையில் இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து, என் மனைவி எல்லா அசிஸ்டண்ட்டையும் உட்கார வச்சு தான் சோறு போடுவா. ஸோ எல்லாரும் சாப்பிடும் பொழுது நானும் சாப்பிடுவேன். ஸோ அந்த உறவு வந்து நாங்கள் தவறாக நினைக்கிறதுக்கோ, இல்லை அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கோ, இல்லை அவங்க வந்து வரக்கூடாது நினைக்கிறதுக்கோ எந்த காரணமும் எந்த காலத்துலையும் எந்த இயக்குனர் மனசுலையும் தோணாது. நல்லா உதவி இயக்குனர் நினைச்ச ஒவ்வொரு இயக்குனர்களும் தன் உதவி இயக்குனர் நல்லா வரணும் ஜெயிக்கணும்னு நினைப்பான். ஏன்னா அவனும் ஒரு காலத்தில் அதே மாதிரி சொத்துக்கும் வாழ்க்கைக்கும் கஷ்டப்பட்டவன். ஸோ என்னுடைய உதவி இயக்குனர் இந்த ராமகிருஷ்ணன் நல்லா வரணும், நல்லா வருவார். கண்டிப்பாக அவர்கிட்ட அதுக்கான திறமைகள் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்பொழுது ராமகிருஷ்ணா நீ நல்லவனா கேட்டவனான்னு கேட்க தோணும். ஏன்னா திடீர்னு ஒரு பயங்கரமாக 10 ஃபிகரோட சேர்ந்து ஒரு கும்மாளம் போடுறார். அது என்ன ராமகிருஷ்ணன், இந்த வேட்டியை தூக்கி தூக்கி ஆடுற? அது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அது பழனியப்பன் சொன்னது உண்மைதான். என்னென்னா நான் எடுத்திருந்தா நீங்களும் உங்கள் காதலும் அப்படின்னு எடுத்திருப்பேன். ஆனால் நீ வந்து நாக்கை கடிச்சிக்கிட்டு பல்லு அடிச்சுட்டு டங்கு 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 டங்குன்னு, ஒருவேளை நீ பார்த்திபன் சார் டெஸ்டண்ட்டை சேர்ந்துருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அதுக்காகத்தான் நீ பயப்பட்டுருக்க. இந்த பாட்டை பார்த்தா நம்மளை ஒரு மாதிரி தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படின்றதுக்காக கரெக்டாக அடுத்த ஒரு காட்சி, அந்த மூர்த்தி பாண்டிச்சேரி மூர்த்தி பேசுகிற அந்த காட்சியில் அந்த பிச்சை எடுக்கிற ஆள் பேசுகிற அந்த காட்சி, அப்படியே ஜெயபிரகாஷ் சார் பேசுகிற அந்த காட்சி, அது ரெண்டுமே வந்து உன்னைய வந்து இது ஒரு நல்ல படம், இந்த படத்துக்காக, இந்த நல்ல படத்துக்காக தான் இந்த பாட்டை ஒரு காரணமாக வச்சுருக்காரு அப்படின்னு உன்னைய வந்து உச்சி முகர தோணுது. ஸோ அதனால் வந்து நீ ஜெயிப்ப, நீ கண்டிப்பாக நல்லா வருவ. இந்த படம் வெற்றி பெறணும். இந்த படத்தில் எல்லா கலைஞர்களும் இந்த படத்துக்காக நல்லா வேலை பார்த்துருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து சினிமாவில் எடுத்த உடனே 10 லட்சம் 10 கோடி 5 கோடின்னு கேட்குற இடத்துல எல்லாருமே சின்ன சின்ன தொகைகள்லாம் வாங்கிக்கிட்டு இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இருப்பீங்க, இன்க்ளூடிங் கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாரும். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் நல்ல பெயரையும் நல்ல மனசுக்கான சந்தோஷத்தையும் தேடித்துன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த கதை எனக்கு தெரியும். கதையோட முடிவில் உங்களுக்கு ஒரு சின்ன கண்ணீர் வரும் படம் பார்க்கும் பொழுது. ஸோ இது ஜெயிக்கணும், இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கணும். இதன் மூலமாக இந்த டீமும் இந்த கம்பெனியும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நிறுவனமாக மாறி மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும். நன்றி நன்றி நன்றி.